How can I trust God in the middle of a wilderness and obey Him? வனாந்திரத்தின் மத்தியிலே நான் இருக்கும் பொழுது தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது எப்படி? 2 ராஜாக்கள் 3:16-17-18 வேகமாய் வாசிக்கிறேன், கேளுங்கள். எலிசா கர்த்தரை உரைக்கிறது என்னவென்றால், பள்ளத்தாக்கள் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்களுடைய ஆடுகளும் உங்களுடைய மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு லேசான காரியம். மோவாபியவரும் உங்களுடைய கையிலே ஒப்புக் கொடுப்பார். Elisha said, Thus saith the Lord, make thee a valley full of ditches, ye shall not see the wind or the rain, but the valley shall be filled with waters, that ye may drink, both ye and your cattle and the beast. And this is a light thing in the sight of the God, he will deliver the Moabites into your hands. இது என்னன்னா, the whole thing கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட் நடந்தது நியூ டெஸ்டமெண்ட்டில் கவனிக்கணும். இல்லை என்ன கான்செப்ட்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மோவாப்ன்றது ஃப்ளஷ், ரைட்? தேவனுடைய பிள்ளைகள் போது யாக்கோபுடைய ஃபுல் சந்ததி இருக்குது. 2 ராஜாக்கள் இருக்காங்க. இஸ்ரவேலில் நார்த் கிங்டம் சவுத் கிங்டமாக பறிச்சு, அதில் 2 ராஜாக்கள். ஏதோம்ன்றது ஏசாவுடைய சந்ததி. அப்போது இவர்கள் ஃப்ளஷோட சண்டைக்கு போகிறாங்க. அதில் என்ன நம்ம கற்றுக்கணும்னு சொன்னீங்கன்னா, whenever you go for a fight, you be prepared. You inform God and say what God says. இது ரொம்ப ஒரு முக்கியமான கருத்து. ஏன்னா பல இடங்களில் போய் சாத்தான்ட்டு அடிபட்டுட்டு அவர்களுக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்கிறதாக வருகிறார்கள். நீங்கள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டத்திட்டங்கள் படி தான் நீங்கள் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் ஸ்கேவா என்றவனுடைய 7 குமாரரை பிசாசுகள் துரத்தி அடித்ததை போல் அடித்துவிடும். ரைட்? இதில் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்பர் 1, தேவ மனுஷனுக்கு மோவாபுக்கும் உள்ள சண்டை இல்லையா? God will not use the same strategy. தேவன் எல்லாருக்கும் ஒரே வழியில் அற்புதம் செய்ய மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரைட்? முதல்ல எடுத்த உடனே அந்த வசனத்தில் பார்த்தா, நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண எப்படியா தண்ணி வரும் இல்லையா? நமக்கு ஹியூமன் திங்கிங் அவ்வளோதான். ஆனால் ஸ்ட்ராட்டஜி ஆண்டவர் மாற்றுவார். வேறு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. தாவீது ஒரே ஒரு கவன் காலில் வச்சு கோலியத்தை இது பண்ணிட்டான். உடனே சவுல் கூப்பிட்டா அவன் 1000 பேருக்கு அதிகாரி ஆகிட்டார். உடனே அவன் போய் சவுல்கிட்ட சொல்லி, இந்த பட்டையங்கீட்டெல்லாம் தூக்கி போடுங்க, 1000 பேருக்கு 6 உண்டிகளும் ஆளுக்கு 5 கல்லும் கொடுங்க, இவங்க நெக்ஸ்ட் இதில் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லலை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த டைமுக்கு ஸ்ட்ராட்டஜி அவ்வளோதான். சிம்சோன் ஒரு பச்சை தாடை எலும்ப வச்சு 1000 பேர் கொண்டுட்டான். அதனால் இனிமேல் எல்லா கழுதையும் ஆச்சு, நீங்கள் பச்சை தாடையில் எல்லா இஸ்ரேலுக்கெல்லாம் கொடுங்கன்னு சொல்லலை. ஸ்ட்ராட்டஜி வில் சேஞ்ச். காட் என்ன காரியத்துக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கா நீ பார்த்து தெரிஞ்சுக்கணும், ரைட்? தேவன் அதற்கு உனக்கு உதவி செய்வார். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கள் காற்றையும் காண மாட்டேன், மழை காண மாட்டேன். ஸோ அந்த ரூட்டில் அவர் வரல, ரைட்? இதில் என்ன பெரிய தப்புன்னு சொன்னீங்கன்னா, இந்த 3 ராஜாக்கள் செய்த தவறு என்னென்னா, அவர்கள் யுத்தத்துக்கு போகும் முன் தேவனை கலந்து ஆலோசிக்கவில்லை. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ன்றது வெரி ஸ்பெசிஃபிக் திங். ஈவன் இன் ஸ்பிரிச்சுவலில் போய் சண்டை போடலான்னா கூட உன் டெய்லி லைஃபே இட்ஸ் எ குவாரல் வித் த லார்ட். நீ சாத்தவனோட எரிஞ்சு போய்ட்டு அவனுக்கு எந்த கஷ்டமும் வராது, அவன் எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டான். அது சொல்லலை. ஆனால் டெய்லி உங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு தம்பி ஃபோன் பண்ணார், நான் அவருக்கு ரிப்ளை பண்ணல, இன்றைக்கி சொல்லுவார். அது என்ன சொன்னார், டெய்லி எனக்கு ப்ராப்ளம் அங்கிள்னு. நீ முதல்ல ஒரு ஸ்டேஜில் இருந்த, இப்போ நீ ஆவியில் வளர்ந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்ட. அதனால் சின்ன பிசாசுங்களை அனுப்ப மாட்டார். அந்த லெவலில் இருக்கிறதுக்கு பிசாசுக்கு வரும். அப்போ நீ கஷ்டப்பட மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை மேற்கொள்ள தேவன் உனக்கு உதவி செய்வார். ஒரு நிலையில் சொல்லுங்கள். அப்போது அவங்க போட்டு ஒரு ரோட் மேப் போடுறாங்க, ஏதோ வழியாக போயிடலாம் அப்படின்னு, ரைட்? அப்போது உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுப்பாத யுத்தத்துக்கு போகாத, ஆண்டவர் என்ன செய்யாத செல்லாத, ரைட்? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக சில காரியம் நம்ம செய்கிறோம்ல, அதை ஒத்துக்க மாட்டாங்க. இது என்னென்னா, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுறது பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் படி ஒர்க் அவுட் ஆகுது. செக்யுலர் வேர்ல்டில் சொல்கிறாங்க இல்லையா, லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் சப்ஸ்ட்ராக்ஷன். நான் படிக்கிறேன், என்னன்னு கேளுங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதை நான் படிக்கிறேன். தேவனுடைய கிரியைகளை, அற்புதத்தை வரவேற்பது தான் அட்ராக்ஷன். உன்னுடைய தேவைகளை ஒத்துக்கொண்டு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுகிறது சப்ஸ்ட்ராக்ஷன். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். அது சத்துக்கலாம் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். எஸ்பெஷலி இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க, பாதி வருஷத்தில் மாட்டிக்கிட்டாங்க. பாதி கட்டில் மாட்டிக்கிட்ட பிறகு அவன் முன்னால் போக முடியல, பின்னால் போக முடியல, மாட்டிகிட்டு இருக்கிறான். அப்போ உனக்கு இந்த லாஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலனாக்கா உனக்கு ஆண்டவர் உனக்கு நீடு இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? ப்ரௌடாக இருந்துட்டு நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன், ஆண்டவர்
என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், இது வரைக்கும் நான் ஆண்டவர்கிட்ட எந்த விதமான காரியம் போகல. நான் சொன்னேன், இப்படி சொல்கிறவங்கலாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் ஒரேடியாக வந்து அவங்க ஒரேடியாக போய் விழுந்துருவாங்க காலில்னு சொன்னேன். அவர் அது விரும்பலை. Law of attraction draws them to God. Your subtraction gains God's attraction. Don't settle down for being full. Create a need for God to help. Many times we think we are full, but our God wants us to respond to our need. If you want God to pour out His blessing, you keep pouring your request and your prayer for help. Sky is the limit for God. You have to be God dependent, not God independent. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சில சொல்லுவாங்க, ஒவ்வொரு பிரச்சனையும் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்துட்டு ஏன்னா அதுக்கு வந்து சப்பை கட்டுவாங்க. சரி, அப்போது உன்னுடைய வாழ்க்கையில் நீ வந்து ஆண்டவர்கிட்ட உனக்கு குறையிறத சொல்லணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? எனக்கு ஒரு குறையுமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவார். இது ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது, ரைட்? அப்போது சரி, இப்போது குயிக்காக நான் சொல்ல போகிறேன் என்ன செய்தாங்க இவங்க அற்புதம் வந்தது, ரைட்? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதை எழுதி நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்ல, காட் டிபெண்ட்டாக இருங்க, ரைட்? கன்சல்ட் காட் இன் ஆல் யுவர் ஈச் அண்ட் எவ்ரி மூவ் தட் யூ மேக், ரைட்? முதலாவது பாருங்கள், 3 ராஜாக்கள் போகிறாங்க. அதில் 2 ராஜாக்கள் கடவுளை நம்பாதவங்க, தீர்க்கதரிசியை வெறுக்கிறவங்க. இவங்க போய் 3 ராஜாக்கள் நின்ன உடனே தீர்க்கதரிசி பார்த்தான், டேய் நீங்கள் 2 பேரும் ஏன்டா அப்போ வந்தீங்க? நீ இது வரைக்கும் வந்தது இல்லை, தீர்க்கதரிசிட்ட வந்தது இல்லை, இப்போ நான் பிரச்சனை வந்தாலும் நிற்கிறேன், நீ போயா, உங்களுக்கெல்லாம் கிடையாது. அப்புறம் இவன் வரான், இவன் வந்தோன்னு சொன்னேன், உனக்காக தான்ப்பா. சரி, உன் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடு. சில வேளைகளிலே ஆண்டவரை நீ வெறுத்துருவ. உங்கள் வீட்டில் இருக்க யாராவது வந்து இங்கே ஜோம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருக்கு ஒரு காரியம், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், நீ வர்றது போகிறது எல்லா காரியங்கள் ஆண்டவர்கிட்ட எதுவுமே மறைக்க முடியாது. ஒரு தீர்க்கதரிசி இருந்தான், அவனுக்கு வயசாட்சி கண்ணு தெரில. ஒரு ராஜா என்ன பண்ணான், தான் மனசிக்காக இருக்கான்னு ஒய்ஃபை வந்து மாறு வேடத்தில் போட்டான். அங்கே போகும்போதே சொல்லிட்டான் அவன், நீ போமா, திரும்பி போகும்போது உன் பையன் செத்துருவான்னு, ரைட்? ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து ஆண்டவர் டாக்ஸ் எவ்ரி திங். அதாவது ஆண்டவருக்கு உனக்கு தெரியும், நீ வந்து என்ன எண்ணத்தோட வர, என்ன எண்ணத்தோட போகிற. எப்போதும் ஆண்டவரை தேடு. ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டால் முன்னால் போனாலும் அடி, பின்னால் போனாலும் வனாந்தரம் இருக்காது, ரைட்? நம்பர் 2 பாருங்கள், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பார்க்குறபடி அற்புதம் நடக்காது. சில வேளைகளிலே 10 குஷ்டரோகிகள் வராங்க. அந்த 10 குஷ்டரோகிகள்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தொடல ஜோம் பண்ணல, போய் அவர் ஆசாரிக்கான்னு. அவனுக்கு எவ்வளோ கடுப்பாக வந்திருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தோடு போனாங்களாம், அவர்கள் அத்தனை பேரும் குணமானார், ரைட்? அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் இல்லையா? இப்போது நாகமான் பிரச்சனை என்னங்க, அவன் வரும்போதே நினச்சிட்டான், இந்த தீர்க்கதரிசிங்க ஜெபம் பண்ணுறோன்னா எண்ணெய் தண்ணி கொடுப்பாங்க, அதை தேய்ச்சிக்கணும்னு சொல்லிட்டு அவனுடைய மைண்ட் செட் அப்படி ஆயிடுச்சு, பர்செப்ஷன், ரைட்? அப்போ இங்கே வந்த உடனே அவர் சொல்லிட்டார், போய் குளிச்சுட்டு போடான உடனே அவன் குளிக்கிறதுக்கு போக முடியல. ஏன் எங்கள் ஊரில் வந்து இது கலங்கலாக இருக்குங்க தண்ணி, அந்த ஊரில் எங்கள் வீட்டில் ஏன்னா பிஸ்லரி மாதிரி இருக்கு, அங்கே குளிச்சிருப்பேன்ன்றான். ஆனால் 7 ஆண்டவர் சொன்னதை பண்ணது ஒன்று தான் என்ன ஆச்சு, அங்கே அற்புதம் நடந்தது. இங்கே என்ன பண்ணுறாருன்னு சொன்னீங்கன்னா, 3வதாக அவங்க வாய்க்காலை வெட்ட சொல்கிறாரு. அதான் கோட் வேர்டு. இங்கே வாய்க்காலை வெட்டுறதுன்னா எல்லா விதமான அற்புதத்துக்கும் எல்லா விதமான வசங்களுக்கும் ஒரு ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள் இருக்கும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இப்படியே நடக்கும்னு நினச்சிடாதீங்க, ரைட்? அப்போது எல்லா வீட்டில் பெரிய பெரிய வசனம் போடுறோம் இல்லையா, அது எதனால் வந்ததுன்னு பாருங்கள். அங்கே ஒரு கட்டளை இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க ரட்சிப்பு ஃப்ரீன்னு. ஆன் ஒன் ஹேண்ட் இட் இஸ் ரைட், பட் ஈவன் ரட்சிப்பு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் ஹஸ் பேட் அ பிரைஸ். அதனால தான் உனக்கு இலவசம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க அது. அப்போது ஆண்டவர் உனக்கு சில காரியங்களை சொல்லுவார், இதற்கு இது செய்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கணும். ஆமேன். சரி, வாய்க்காலை வெட்டுறனா என்ன, ஒரு விதவை போகிறா, தீர்க்கதரிசி சொல்கிறா, எங்கள் ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாருங்க, காசு இல்லை. என்னம்மா இருக்க உன்கிட்ட? எண்ணெய் தான் சார் இருக்கு, நீ போய் இப்போ காலி பாத்திரம் வாங்குன்னு. அதான் வாய்க்கால் வெட்டுறது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாய்க்காலை வெட்டுறான்னு சொல்ல மாட்டார். உனக்கு என்ன எண்ணெய் உனக்கு இருக்குது, அதை தான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். வெசல் இல்லையா உங்கள்கிட்ட? அப்போ என்ன பண்ணு, பெரிய காரியங்களை வாங்குன்றாரு. யோசுவாட்ட சொல்கிறாரு, நீ 7 வாட்டி சுற்றியா, 7 நாள் சுற்றணும், ஒரு முறை 6 முறை. லாஸ்ட்டாக அவன் செய்த வரைக்கும் தான் அது அந்த இது என்ன பண்ணிச்சு, விழுந்தது இல்லையா? ஒருத்தனை பார்க்குறாரு, 3 குருடன் வந்தால் 3 பேருக்கு வேறு வேறு மாதிரி சொல்கிறாரு. ஒருத்தனுக்கு சொல்கிறாரு, எச்ச பண்ணி மேலே தழுவிட்டு நீ போய் குளத்தில் கழுவிடான்றாரு.
அப்போது உன் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு வந்து ஒரு என்ன அதோட அலைடாக இருக்க காரியங்கள் செய்தால் தான் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஒரு அல்லையோ சொல்லுங்கள். ரைட். அடுத்த நாள் அந்தி பலி செலுத்துகிற நேரங்களிலே ஆடு மாடெலாம் பின்னால் வருதுன்றான் இல்லையா, தீர்க்கதரிசி சொல்கிறான், பின்னால் ஆடு மாடுலாம் தண்ணி இருக்குது, அதுங்கெல்லாம் வச்சு பலி செலுத்துகிறான். நான் இங்கே வந்துங்க சாட்டர்டே மீட்டிங்கு கிளியராக சொல்கிறார் ஆண்டவர், அவரே சொல்லிட்டாரு எல்லாம் முடிஞ்சிடும் போதும் எனக்கு கல்யாணம் ஆகிடுன்னு சொல்லிட்டாரு. அப்படியே நாளைக்கு காலையில் ஜெபம் பண்ண அதை விட்றாரு. அதுதான் இது. அடுத்த நாள் காலையில் அவன் போய் எல்லாம் ஜெபம் பண்ணி நின்றுக்கிறான். என்ன அது? Even after a prophecy or God's word through a sermon or a TV or in your church, you continue praying and listen to word of God. Right? It is very important. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க கேட்டது தண்ணி ஆண்டவர் சொல்லிட்டார் உன் எதிரியே உனக்கு கொடுக்குறான்ட்டார். கடைசியில் பார்த்தீங்கன்னா மோவாபியர் அவன் கரத்தில் கொடுப்பேன், ஒருத்தனை வெட்டி சேர்த்தான். இதே கிடையாது. என்ன விதமான சண்டையுமே இல்லாத பார்த்துட்டான் இல்லையா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா அதோடு கூட செய்கிற காரியங்கள் ரொம்ப முக்கியமான காரியங்கள். இல்லை அதெல்லாம் எப்படி சார், தண்ணின்னா மழை வரணும், இல்லை நீங்கள் எப்படி இதெல்லாம் இல்லை, அதுவும் வேலையே இல்லை. வந்ததுன்னா தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு தொட்டி போடுறான்றாரு இல்லையா, பாத்திரத்தை பிடிக்கிறதுக்கு எண்ணெய் பிடிக்கிறதுக்கு பாத்திரம் வாங்கிட்டான்றாரு. அப்போது உன்னுடைய காரியத்துக்கு ஆண்டவர் என்ன சைட் பெனிஃபிட்டை சொல்கிறாரோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதை நீ தான் செய்யணும். அது வந்து ஊழியக்காரனுக்கு தெரியாது, ஒருவேளை உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியாது, ஒய்ஃபுக்கு தெரியாது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ரைட். சரி, ஆன்மீக ரீதியாக இது குறித்து நம்ம என்ன செய்கிறோம், என்ன நினைக்கிறோம்? முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது தேவனை கலந்து ஆலோசி. எனி திங் லைக் முக்கியமாக வெளிநாடு போகிறது, ரைட், ரொம்ப முக்கியம். திருமணங்கள் ரொம்ப முக்கியம். வேலை விஷயம் ரொம்ப முக்கியம். சில காரியங்கள் எல்லாம் டோன்ட் டேக் காட் ஃபார் அ ரைட். ரைட். நீ ஒரு டிசிஷன் எடுப்பா, அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் வளைஞ்சி கொடுக்கணும்னு நினைக்காது. தட்ஸ் நாட் த ரைட் வே ஆஃப் திங்கிங். ரைட். அப்போது உன் வாழ்க்கையிலே தேவையற்ற நண்பர்களை சேர்க்காத. நம்ம 2 பேர் சொன்ன நல்ல காலம் அவன் சொன்னான் தீர்க்கதரிசி, உனக்காக நான் சொல்கிறேன்டா, அவங்களெல்லாம் சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டார்ல. அப்போது உனக்கு வந்து லோத்து கூட ஆரம்பித்தார், அது வரைக்கும் அவன் உள்ளே உட்காந்துருந்தான். அப்புறம் சொல்கிறார் லோத்து பண்ண சொல்கிறேன், வெளியே வாடா, மேலே நட்சத்திரம் பாரு. சார் ஒரே ஒரு பையன் கேட்டேன் சார், அதான்டா அவன் பிள்ளைங்க, அதெல்லாம் உள்ள எண்ணிக்கோ அதான் அவன் பிள்ளைங்கன்ற இல்லையா. அதே மாதிரி தான் ரூத் ஓர்பாள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான காரியம், சரியான ஒரு ஆன்மீக நண்பர் இருக்கணும், சரியாக வழி நடத்தணும் அவர் இல்லை. ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஷுட் செலக்ட். Many believers in the church, when they meet any stranger, if they tell that your sari is nice or the shoe is fine, tell all their life including the family confusion within 1 hour. If you are on a later date developed some misunderstanding or quarrel, he will try to subdue you. There are 3 types of friends. One is a general friend, second is a seasonal friend, the third is a covenant friend. More than that, Jesus should be your personal friend. You can trust on a covenant friend from spiritual angle to encourage in crisis and pray, counsel you, and will increase the level of communication with Jesus. Your covenant friend will be helping you whenever you go through the valley experience. Burden bearers, destiny helpers, mentors are of this class. Because of higher level of communication skill with God, they can help you to cross the barrier. அப்படின்னா என்னன்னா, உனக்கு வந்து நல்ல ஆன்மீக நண்பர் இருக்கணும். சில பேர்லாம் இது என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு அம்மா வந்து பார்த்து உங்கள் புடவை நல்லா இருக்குன்னா எல்லாம் சொல்லிவிடுவாங்க 1 ஹவரில், இல்லை ஷூ நல்லா இருக்குன்னா சொல்லிவிடுவாங்க. அது தட்ஸ் நாட் த ரைட். சில அப்படியே பார்க்குறோம், சில ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க, சில பேர் கொஞ்ச நாள் இந்த கட்டிக்குவாங்க. ஆன்மீக ரீதியாக உன்னோட வளர்ந்த ஒரு ஆள், எந்த விதமான கபடும் இல்லாதவங்க, உள்ளத்திலே அவர்கள் பணத்துக்காக ஊழியம் செய்யாதவங்களாக இருந்தாங்கனாக்கா அவளோடு இருந்தீங்கன்னா நீ வளர்ந்து போவாய். ரைட். அப்போ அதுதான் பெரிய காரியங்கள் இல்லையா. 2 ராஜாக்கள் விட்டாங்க. 3வது பார்த்தீங்கன்னா அவர்கள் நடு வனாந்தரத்தில் தான் அவங்க பிடிச்சிட்டான். சாத்தான் பிடிச்சது நடு வனாந்தரம். பைபிளில் பாருங்கள், 3 முறை அவர்கள் வந்து கடல் கடந்து போகிறாங்க சீஷருக்கு. 3 வாட்டியும் நடுக்கடலிலே என்று போட்டிருக்கு. சாத்தான் உன்னை நடுக்கடலெல்லாம் பிடிப்பான். நடுக்கடலில் இருக்கும்போது சிக்கிட்டான். ஆனால் ஆண்டவர் விடுவித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. 2வது, நீ விரும்புகிறபடி ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார். ரைட். அப்போ கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் நீ செய்ய வேண்டும். தேவன் உன்னை ஆஸ்வதிப்பார். 3 காரியம் நினச்சிக்கோங்க. நீங்கள் எந்த விதமான வாட்ச் கட்டியிருந்தாலும், 300 ரூபாய் வாட்சாக இருந்தாலும், 30,000 ரூபாய் வாட்சாக இருந்தாலும், உனக்கும் எனக்கும் ஒரே டைம் தான். ஆண்டவர் வச்சது நினச்சிக்கோங்க. கோடி கிழிச்சிருவார். 70 வயசு 80 வயசு இருந்தீங்கன்னா உனக்கு கஷ்டம் துக்கம்லாம் வரும். அது வந்து நீ ஜோம் பண்ண மாற்ற மாட்டார் அதெல்லாம். 2வது, நீ அமைதியாக படுத்துட்டு ஒன்றுமே இல்லை. 8வது சொன்னார், காலையில் 6 மணிக்கு எழுந்துச்சிட்டாங்க, 7 வரைக்கும் அப்படியே படுத்துருந்தேன்.
ஒன்றுமே செய்யலைன்றாரு. ஒன்றும் செய்யலான்னு கூட ஹார்ட் பீட் பண்ணுறா, டப் 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 டப்னு அடிக்குது, உனக்கு தெரியல. ரைட். மூணாவது, நீ சைக்கிள் ஓட்டினாலும் ஸ்கூட்டர் ஓட்டினாலும் கார் ஓட்டினாலும் உனக்கு எனக்கு ஒரே டெஸ்டினேஷன் தான், ஒரே டெஸ்டினேஷன். பிரசங்கி சொல்கிறான் எல்லாருக்கும் ஈக்குவலாக சம்பவிக்கும், எல்லாம் ஒரு நாள் போய் சேர்ந்துருவான். உன் வாழ்க்கையிலே நீ வாழ்கின்ற காரியங்கள் அற்புதமாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும் பொழுது நீ சொல்லுகின்ற காரியத்தை தேவன் சொல்லுவார். அதுக்கு எந்த விதமான அறிகுறியுமே இல்லாமல் இருக்கும். ஆண்டவர் அதை ஒன்று நிறைவேற்றுவார். தேவன் வாழ்க்கையை பெருக்க எல்லாம் எழுந்திருப்போம். தேங்க்யூ ஜீசஸ்.